அல்லேலூயா அல்லேலூயா சோதரம் சரி அதான் பேசலாம் பாடலாம் கோச்சிக்காதீங்க. அல்லேலூயா ஐயாவுக்கும் ஒரு மணி நேரம் தரணும். ஒன்று அண்ணன் அவருக்கும் ஒரு சின்ன ஜெபமாக கொடுக்கணும். கத்தனம் நடத்தலாம். நல்லையா யாரும் சொல்லுங்க வராரு. நம்ம நல்லையா கத்தனம் நடத்தணும். எல்லாம் அப்படியே தடைகளால் போய் சாப்பிக்குவாங்க. தடைகளை உடைக்கணும். இல்லையா முதல்ல ஒருமான ஆகிடும். முதல்ல எங்கன்னா முதல்ல குடும்பத்தில் ஒருமன் ஆகிடணும். ரெண்டாவது எங்க ஆகிடணும். அதனால ஒருமன் ஆகிடணும். சாதியில் ஒருமன் ஆகிடும். குடும்பத்திலே ஒருமான இல்லைன்னா சாதியில் ஒருமன் இருக்குமா இருக்குமா? தமிழ் தான் பேசுறேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு 4 பேரும் சமாதானம் எழுதினாரு. இந்த உலகத்துக்கு சமாதானம் கிடையாது. ஏன் சமாதானம் கூட்டி வச்சு போனாரு. அப்ப இயேசு கிறிஸ்து தேடி வந்து நாம கேட்கணும். நம்மளுக்குள்ள சமாதானம் இருக்கணும். நீ சொல்றது யாரு கேட்கணும்? உன் பிள்ளைங்க கேட்கணும். உன் பிள்ளைங்க சொல்றத நீ கேட்கணும். ஒருமான ஆவி முதல்ல குடும்பத்தில் இருக்கணும். குடும்பத்தை கட்டாத எதையே கட்ட முடியாது. ஆண்டவர் இருங்க குடும்பத்தை கட்ட ஒருத்தர் தெரியலனா அவன் எதையுமே கட்ட முடியாது. ஆம்பளையாலும் சரி பொம்பளையாலும் சரி. வசனம் சொல்லி குணசாலியாலும் சரி தன் வீட்டை கட்டுனால குணவாசி தன் வீட்டை கையினால ஈட்டி போடுறது இல்லையா? அதே நீதிமன்ற சொல்றாரு குணசாலிய சிறியை கண்டுபிடிப்போம் யார் இல்லையா? அதுக்காக சொல்ல வர முதல்ல ஒருமான ஆவி யாப்பிள்ளைங்க ஏன் பேசி கேட்க மாட்டேன். அரிசி போது இஷ்டத்துக்கு கூட பார்த்த பிள்ளை நீதிமன்ற சொல்றாரு நேருக்கு போய் தண்டிக்க போனமா. நீதிமன்ற சாலமோனே சொல்றாரு இஷ்டத்துக்கு விட மாட்ட பிள்ளை அது இஷ்டத்துக்கு விட்டுட்டா அது எப்படி தண்டிக்க போடலாம்? கொலை கொள்ள வரீங்க எப்படியா ஜெயிலு ஸ்டேஷனு நீங்க நிறைய நடக்குதுங்க. உங்களுக்கு சொன்னா புரியாது. இனிமேல் 8ஆம் கிளாஸ் படிக்க புள்ளிய டீச்சர் வாத்தியார் பண்ண காலத்து தெரியுமா தெரியாது உங்களுக்கு. 8ஆம் கிளாஸ் படிக்க புள்ளிய அந்த காலேஜ் உடைய அந்த காலேஜ் பராமரிக்கிறது அந்த காலேஜ் ஸ்கூல்ல பாக்குறது தான் பண்ண வேலைங்க. இவ்வளவு ஒரு வேலை நடக்குது. நேற்று அரசு பண்ணாங்க. அது மட்டும் இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல திருச்சியில மனப்பாடம் நடக்குது. 3 ஆசிரியர் சேர்ந்து ஒரு பிள்ளை நாசம் பண்ணாங்க. 3 ஆசிரியர் சேர்ந்து ஒரு பிள்ளை நாசம் பண்ணாங்க. இதனால நியூஸ் பாருங்க இல்லையா? புள்ளிய கவனிங்க. எங்க போறாங்க, யாருகிட்ட சேர்றாங்க, யாரோட கூடுறாங்க நீங்க கவனிக்கலன்னா நாளைக்கு நீ தாங்க தலைமுறை கேள்வி வாங்கிக்கணும். நானும் சரி என்னைய சேர்த்த சொல்றேன். நான் பொண்ணு பேசத்தே கிடையாது. ஏன் செல்போன் அடிக்ட் ஆயிட்டு நீ என்கிட்ட பேசுறது கேட்பாங்க. நான் ஒன்றும் பேசல இருக்கிறோம். உங்களை திருத்தவே முடியாது இல்லைங்க. அப்படி ஒரு பிள்ளைகள் வராங்க. நீ கீப் பண்ணி எனக்கோ என் பிள்ளை எனக்கோ என் மனைவிக்கோ நாங்க பெற்றெடுத்து நீ கீப் பண்ணிடலனா நீ கத்தருக்கு கீப் பண்ணிடலாம். நீ வாய்ப்பு ஒரு பிள்ளை இல்லைங்க. பூமியில வாழ போற காலம் எத்தனை நேரம் எத்தனை காலம் தெரியாது. தேவ பிள்ளையே தேவசனமே நீ உண்மையா வாங்கிட்டு பாரு. கத்தர் உயர்த்திட்டே இருப்பார். படிப்படியா பிரச்சனை வரும், பாடு வரும், நெஞ்சம் வரும், அவமானம் வரும், நம்ம அசிங்கப்படுத்துவோம், காரியத்துக்கு போவாங்க, சேர்த்து அடிப்பாங்க. இதுக்கு மத்தியெல்லாம் கத்தர் உயர்த்திட்டே இருப்பாரு. இல்லையா? இதுதாங்க வசனம், இதுதாங்க வார்த்தை. தேவன் எங்க சொல்ல நீ மத்தவனையும் கோடி கோடியா பணம் கொடுத்து கோடி ரூபாய் கொடுத்து உன்னை உட்காந்து வச்சுட்டு எங்க வசனம் சொல்லிக்கிறா? எங்க வசனம் இருக்கா? ஊழியக்காரன் தானே தேர்த்து பண்ணணும், மத்தவனையும் தேர்த்தணும். நம்ம தேர்ச்சிக்கிட்டே இருக்கணும். வேலை தான் செய்யும். நம்மள தான் கண்டிப்பான். நம்ம சொல்லுவாங்க காய்க்கிற மாதிரி காய்க்கிற மாதிரி கல் கட்டி இருப்பாங்களாம். நாங்கய்யா அப்ப நம்ம காய்க்கிற மாதிரி நம்ம யாரும் இல்லை தேவனுக்கு இல்லை. சொல்றேன் பண்ணுவாங்க, படிப்பு பண்ணுவாங்க, உன்னை பாட்டு பண்ண கடுப்பாங்க. உன்னை எப்படியாவது கூட்டு நீ கேட்டுட்டு அவனை பார்த்து சிரிக்க கூடாது வேண்டி நீ கேட்டு கண்ணை தொலைக்கு போது வரமான தேவர்களே தேவஜனமே நல்லா புரிஞ்சுங்க. உன் கண்களை தொலைக்கிறதுக்கு உன் கண்ணீரை தொலைத்துக்கு ஒருத்தர் வருவாரு. வானத்தையும் பூமியை உண்டாக்குற கஷ்டம் தான் பூமியை வந்து உன் கண்ணீரை தொலைப்பாரு. வேற யாரும் தொலைக்க மாட்டாங்க. ரெண்டாவது அவர் நியமித்த வேலைக்கார ஊழியக்காரன் ஓடி வந்து நிற்பா அவன் கண்ணீரை பார்க்கறதுக்கு. என் பிள்ளைங்க என் சமையல் நினைச்சு இது கண்ணீர் விடுதலே அது இல்லையா? உண்மையாவே ஆத்மா மேல பாருங்கிற ஊழியக்கார சொல்றேன் இல்லையா? நீங்க பணத்துக்காக சொல்ற ஊழியக்கார சொல்றாங்க. ஆத்மா பாருங்க நான் போன் பண்ணல பேசல ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க அம்மா காரியத்தை எடுத்துட்டு போல ஏன்னா டயர்டு தெரியும் அவனுக்கு. ஆனா அவங்க அம்மாவுடைய காரியத்துக்கு நேரம் உண்மையாக அடையல போக முடியல. எனக்கு கேண்டீன் சாப்பாடு சீல் போக முடியல. அப்படின்னாலும் அவர் அம்மா வச்சு அன்பு அவர் எனக்கு நேசிப்பு நேற்று கூட அவருக்கு சொல்றேன் சொன்னேன் இது சாப்ப காலத்தில் அழான கோட்டையும்
நாவை பயன்படுத்தி செய்கிறோம் மேலான செய்வோம் எங்கள் இயேசுவின் செய்வோம் ஆனாதி செய்வோம் எங்கள் இயேசுவின் செய்வோம் சூழ்நிலையை பார்க்காதே சூறாவளியை பார்க்காதே மலையோடு இயேசுவை நீ பார் கடலையை பார்க்காதே கொந்தளிப்பை நீ பார்க்காதே மலையோடு இயேசுவை நீ பார் அங்குமிங்கு பார்க்காதே அங்கலாண்டு ஓடாதே அப்பாவும் இயேசுவை அனுதினமும் நோக்கி பார் சூழ்நிலை சொல்லுங்க பார்க்காத 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 உன் கண்ணீரை பார்க்காத கண்ணை பாரு லோகம் இயேசுவை நீ பார் அப்பாவும் இயேசுவை அனுதினமும் நோக்கி பார் எரிகோவை பார்க்காதே எதிரியை நீ பார்க்காதே எரிகோவை பார்க்காதே எதிரியை நீ பார்க்காதே துதியில் வசிக்கும் இயேசுவை நீ பார் உன் துயரமெல்லாம் நீக்கி போடுவார் துதியில் வசிக்கும் இயேசுவை நீ பார் உன் துயரமெல்லாம் நீக்கி போடுவார் சூழ்நிலையை பார்க்காதே சூறாவளியை பார்க்காதே அருகில் இருக்கும் இயேசுவை நீ பார் கடலையை பார்க்காதே கொந்தளிப்பை நீ பார்க்காதே அருகில் இயேசுவை நீ பார் செங்கடலை பார்க்காதே பார்வோனை நீ பார்க்காதே செங்கடலை பார்க்காதே பார்வோனை நீ பார்க்காதே இயேசுவை நீ பார் உன் தோல்வியெல்லாம் ஜெயமாக்குவார் சொல்லுங்க தோல்வியெல்லாம் ஜெயமாக்குவார் சூழ்நிலையை பார்க்காதே சூறாவளியை பார்க்காதே அருகில் இருக்கும் இயேசுவை நீ பார் கடலையை பார்க்காதே கொந்தளிப்பை நீ பார்க்காதே அருகில் இயேசுவை நீ பார் அங்குமிங்கு பார்க்காதே அங்கலாய்த்து ஓடாதே அங்குமிங்கு பார்க்காதே அங்கலாய்த்து ஓடாதே அருகில் வசிக்கும் இயேசுவை நீ பார் அவனை பார்க்காதே அடித்தேனை பார்க்காதே அவனை பார்க்காதே அடித்தேனை பார்க்காதே யோசனையில் பெரியவரை பார் அவன் ஆலோசனை அதமாக்குவார் யோசனையில் பெரியவரை பார் அவன் ஆலோசனை அதமாக்குவார் உன்னரை மீது கால்கள் நிறுத்தி சொல்லுங்க ஆமென் ஆமென் அல்லேலூயா கால்கள் நிறுத்தி உன்னரை முக்காசி செய்தி உலையான கவலை தகவலே என் தேவனை செங்கலை பார்த்து தகவலை இஸ்ரவேல் பயந்து போல என் விரோதமா ஏங்குல எத்தனை செங்கலை பார்த்து நான் பயந்திருந்தா தகவலே என் விரோதமா என் வேலைக்கு வருமா என் ஊழியத்துக்கு வருமா அல்லேலூயா என் ஜனங்களுக்கு வருமா என் கடலுக்கு வருமா என் மனைவிக்கு வருமா சொல்லுங்க என் பிள்ளைகள் வருமா என் ஊழிய எல்லாம் பார்வை காரியம் சொல்லுங்க பார் பிடிக்கும் கட்டோம் நாட்டோம் இடிக்கும் அழிக்கும் நாமளுக்கு அதிகாரம் சொல்லி என்ன ஒன்று பத்திர தேவையாக சரி சரி ஆமென் ஆமென் வருது வருது இயேசு நாமத்தில் வந்தீங்க வந்தீங்க எரியோல் வரியப்பட்டோம் அல்லேலூயா அல்லேலூயா சூரியனை பார்க்காத சூரியனை பார்க்காத சூறாவளி பார்க்காத பாட்டகிற இயேசு பாரு உன் வீட்டுக்கு இயேசு பாரு உன் உள்ளத்துல இயேசு பாரு உன் உள்ளத்துல இயேசு தேவஜனமே மழையை பறித்து
பார்த்து கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் வாய்க்குள் காத்த என் வாய்க்குள் காத்த உயர்த்துங்கப்பா. பிசாசானவன் என் வாய்க்கிய பிடிக்க போனது படிக்கு என் வாய்க்கு ஐக்கியாத படிக்கு என் தேவனே இந்த பூமியில நான் என்னத்துக்கு இருந்தனோ நான் எனக்காக வந்தனோ என் தேவனே நான் அதை செய்யணும்பா ஆமென் ஆமென் ஆமென். என் வாய்க்கு துணையா இருக்கலாம், என் வாய்க்குடைய தகவனே கணவனா இருக்கலாம், என் கொடுத்த பிள்ளையா இருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவரே ஹalleluya. பிள்ளைகள் கர்த்தரா சொன்ன தேவனே ஹalleluya. வீடு நலம் ஆஸ்தியம் பிதாக்களுக்கு சூத்திரம். ஹalleluya. கேளுங்க ஆண்டவரே என் சுயநலை பார்த்தப்பா, என் வேதனை பார்த்தப்பா, என் வேதனை பார்த்தப்பா சாக்காத. ஹalleluya. மரித்த லாசருவே உயிரோடு எப்படி வந்திருக்கிறேன்னா உன் வாழ்க்கை மரிச்சு போன மாதிரி தேவனே, உன் வாழ்க்கை மரிச்சு போயினா தேவன் உனக்கு நீ ஜீவனை கொடுத்து உனக்கு உயிரிழந்து கொடுத்து நீங்க பயன்படுத்த அவர் நல்லவரா இருக்கார். ஹalleluya. பாருங்க எசேக்கியா பார்த்தாலே எலும்புகள் அதிலே செதஞ்சு வருது. அந்த எலும்புல எசேக்கியா பார்த்தாரு அதிலே எலும்புல பார்த்து பேசு, எலும்புல பார்த்து பேசு. அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்றா சேர்ந்தது, உயிர் அடைஞ்சது, நரம்பு உண்டாச்சு, சதம் உண்டாச்சு, ரத்தம் உண்டாச்சு. இயேசு ஜீவனை கொடுத்தார். தேவனே நீ நம்பினா உன் வாழ்க்கை செதஞ்சு போயிடலாம். நீ கர்த்தரை நம்பினா அந்த வாழ்க்கை செதஞ்சு போன வாழ்க்கைய இன்னைக்கு இந்த சீயோன் ஜெபத்தை தேடி வைக்கிற தேவப்பிள்ளையே தேவன் நம்பி வருகிற உன் வாழ்க்கை இன்றைக்கு ஒன்றாக தேவன் உன்னை பராமரித்து உன்னை பாதுகாத்து நடத்த வல்லவராக. கேளுங்க